ஏசாயா அதிகாரம் 66 வசனம் 1. கர்த்தர் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் தாங்கள் கட்டின ஆலயத்தை குறித்து மிகவும் பெருமை கொண்டார்கள். தாங்கள் ஆலயத்தை கட்டினதால் தாங்கள் எல்லாவற்றிலும் சரியாக இருப்பதாக நினைத்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மீதல்ல, ஆலயத்தின் சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களில் வைத்தார்கள். எனவே கர்த்தர், உங்கள் ஆடம்பரமான கோவிலும் உங்கள் சடங்குகளும் எனக்கு தேவையில்லை, அது எனக்கு மகிழ்ச்சியும் இல்லை. இந்த உலகம் முழுவதும் எனக்கு சொந்தம், என்னுடைய கரங்களே எல்லாவற்றையும் செய்தது. நீங்கள் எனக்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்று இஸ்ரவேலரிடம் கேட்டார். அன்பானவர்களே, சாலமோன் ஆலயத்தை கட்டின போது இதை புரிந்து கொண்டதினால்தான் தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தர் மனுஷன் கட்டின தேவாலயத்தில் வாசம் பண்ணுவதற்கு பதிலாக தாம் சிருஷ்டித்த மனிதருடைய இருதயங்களில் வாசம் பண்ணவே விரும்புகிறார். அதனாலே சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கூறுகிறார். ஆவியில் நொறுங்குண்டவர்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துவார்கள், மனம் திரும்புவார்கள். கர்த்தர் தங்களுடைய பாவங்களை தமது கிருபையினால் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்களுடைய ஆவி எளிமையாயிருக்கும், இவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருப்பார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய சுயத்தையும் சுய சித்தத்தையும் வெறுப்பார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட பரிசுத்தமான இருதயங்களில் தான் வாசம் பண்ண விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்ற எங்கள் அன்பின் தேவனே, நீர் விரும்பி வாசம் செய்யும் நொறுங்குண்ட இருதயமும் பணிந்த ஆவியும் எங்களிடத்தில் காணப்படவும், எங்கள் நொறுங்குண்ட இருதயமே ஜீவனுள்ள தேவனுக்கு ஆலயமாய் இருக்கவும், எங்கள் நொறுங்குண்ட இருதயமே உமக்கு வானத்தை போலவும் பூமியை போலவும் இருக்கவும், எங்கள் நொறுங்குண்ட இருதயமே உமது சிங்காசனமாகவும் பாதபடியாகவும் இருக்கவும் ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாதைகள் அறிந்திடச் செய்யும் வழிகள் கற்றுத்தாரும், உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும் வழிகள் கற்றுத்தாரும். ஒரு நாளும் உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு ஆவியானவரே, ஆவியானவரே